சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தியை அதிகரிக்க இதுவரை இல்லாத அளவிற்கு தனியார் மயத்திற்கு வழிவிட மத்திய அரசு தயாராகி வருகிறது. இதற்காக 1962ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர தேவையான வேலைகளை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 3ஆம் முறையாக தொடரும் நிலையில் நடைமுறைக்கு ஒத்துவராத பழைய சட்டங்கள் மாற்றப்பட்டு நவீன யுகத்திற்கு ஏற்றாற்போல் புதிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இதில் இன்னொரு புதிய முன்னெடுப்பாக அணுசக்தி உற்பத்தியில் புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதுவரை இந்திய அணுசக்தி துறை முழுமையாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்து வரும் நிலையில் இந்த துறையில் அணுசக்தி கழகம், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் போன்ற அரசு நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட முடியும். இந்நிலையில் தனியார் நிறுவனங்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு நிறுவனங்களும் கூட அணுசக்தி உற்பத்தியில் கால் பதிக்க வசதியாக 1962ஆம் ஆண்டு அணுசக்தி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. மேலும் அணுசக்தி துறையில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக பல முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென சட்டத்தில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். இந்த திருத்தங்கள் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதில் தடையாக இருக்கும் சட்ட தடைகளை நீக்கும். தற்போது நாடு முழுவதும் உள்ள 24 அணு மின் நிலையங்கள் மூலம் இந்தியா 8.1 ஜிகாவாட் அணுசக்தி திறனை உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் 2032ஆம் ஆண்டுக்குள் இதை 20 ஜிகாவாட்டாக அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அணுசக்தி உற்பத்திக்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சிறிய அளவிலான அணு உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படும். 2033ஆம் ஆண்டிற்குள் 5 சிறிய உலைகள் அமைக்கப்படும். இதில் தனியார் பங்களிப்பும் இருக்கும் என அறிவித்திருந்தார். இதனால் மத்திய அரசு அணுசக்தி துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அடுத்த வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.